2011 முதல் 2021 வரை கடந்த 10 ஆண்டுகளில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்த 5 ஆண்டுகளாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த 4.5 ஆண்டுகளாக இருக்கட்டும், இந்த 10 ஆண்டுகள் என்ன நாட்டில் என்ன நலப்பணிகள் நடந்துள்ளன, என்ன முன்னேற்றம் நடந்துள்ளது, இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சியில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை மக்கள் அன்றாடம் ஊடகங்கள் வாயிலாக, நடுநிலையான ஊடகங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக, சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சில ஊடகங்கள் ஊடக தர்மத்தை துறந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை, கட்டுக்கதைகளை சொல்லி வந்தாலும் அதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வைக்கிறேன். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஆட்சிக்கு வர வந்திருக்கின்ற புதிய கட்சி தலைவர்களாக இருந்தாலும், அவர்கள் அறிக்கை விடும்பொழுது, பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது உண்மை நிலையை, நாட்டு நிலையை உணர்ந்து பேசுங்கள். நாட்டு நடப்பு தெரியாமல், நாட்டு நிலையை தெரியாமல் நீங்கள் நடந்து கொண்டால், பேசினால் உங்களை மக்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் தெளிவானவர்கள். ஒவ்வொரு முறையும் யாரை ஆட்சி பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நல்ல சிந்தனையுடன் பகுத்தறிந்துதான் மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களிடம் சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்களை புறக்கணித்து விடுவார்கள். பொய்யை சொல்லுங்கள், உண்மையுடன் கலந்து பொய் சொல்லுங்கள். ஒரு 80 விழுக்காடு பொய் சொன்னால் ஒரு 20 விழுக்காடாவது உண்மையை சொல்லுங்க. வள்ளுவர் பெருமான் சொல்லிருக்கார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு. அது மாதிரி குற்றங்குறை இருக்கும், குற்றங்குறை இல்லாதவர்களே நாட்டில் இருக்க முடியாது. அப்படி ஆட்சியாளர்கள்னா ஏதாவது குற்றங்குறைகள் இருக்கத்தான் செய்யும். 100 விழுக்காடு சரியான ஆட்சியை கொடுக்க முடியுமா என்றால் அது யாராலும் கொடுக்க முடியாது என்பதே என்னுடைய கருத்து. ஆனால் நடந்த நடைமுறையில் எந்த நன்மைகள் அதிகம் நடைபெற்றிருக்கிறதா, தீமைகள் அதிகம் நடைபெற்றிருக்கிறதா என்பதை கணக்கெடுத்து செயல்பட வேண்டுமே தவிர, அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சியை குற்றமுறை சொல்லி புறக்கணிப்பது என்பது, தவறாக பேசுவது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அந்த கோரிக்கைப்படி என்னவென்றால், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கு இணங்க யார் எந்த கருத்தை சொன்னாலும் எது உண்மை எது பொய் என்பதை